தமிழ் கூட்டுக்கலை மற்றும் ஆய்வுத்துறை அமெரிக்கா ரகுநாயகன் அறக்கட்டளை இணைந்து நடத்துகின்ற இந்த நிகழ்விலே பங்கேற்பதிலே மகிழ்ச்சி. தலைமையேற்று அருட்தந்தை அவர்கள் வருகை தந்து சொற்பொழிவாற்றுவது அவர்கள் சென்றிருக்கிறார்கள். முனைவர் சரளா தேவி அவர்களுக்கும் பேராசிரியர் முனைவர் பாத்மராஜா அவர்களுக்கும் முனைவர் முன்னாள் தமிழ்துறை தலைவர் நண்பர் பேராசிரியர் பொன் செல்வகுமார் அவர்களுக்கும் முனைவர் சந்திரன் அவர்களுக்கும் எழுத்தாளர் பேச்சாளர் அதே நேரத்தில் வாழைப்பட்ட முத்தமிழ் செல்வர்களின் தூண்களில் குழுவாக இருக்கின்ற நம்முடைய மகாலயத்தினுடைய அண்ணன் டாக்டர் விசாக பெருமாள் அவர்களை அவருடைய தம்பி திரு கோபாலகிருஷ்ணன் சேலம் அவர்களே, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே, திரு கண்ணன் அவர்களே, குணராசன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, பொதுமக்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். என்னை பற்றினா நிறைய சொன்னாங்க. உங்கள் எதிர்பார்ப்புக்கு நான் இணையாக சொல்ல முடியல. கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, அவ்வளோதான் நான் சொல்லிக்கிறேன். இங்கே அமரர் ரகுநாயகன் இந்த பேரை நம்ம திருப்பத்தூர் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர். இன்னொன்று திருப்பத்தூரில் பெரிய குடும்பங்கள், சிறந்த குடும்பங்கள், சேவை செய்த குடும்பங்கள் அப்படின்னு சொன்னார். மறைந்த சண்முகம் மன்னர் அவர் குடியாற்றத்தில் திருமொழி மில்ஸ் அவர் தான் ஆரம்பிச்சார். பல பணிகள், பல கோயில்கள், பல ஜென்ம வேலைகள் எல்லாருக்கும் அன்றைக்கு அவர்களுடைய ரகுநாயகத்தை பொறுத்தவரை அவர் சிறந்த அறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், சிறந்த நிர்வாகி, இப்படி சொல்லிக்கிட்டே போனார். அவர் பிறந்தது 8/12/21, மறைந்தது 10/19/889. ஏறக்குறைய 68 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்தார்கள். எனக்கு தான் ஒரு நெருங்கிய நண்பர். அவரோட பல நாள் பழகியிருக்கேன். அப்படி பழகிற சில கருத்துக்களை உங்களோட நான் பரிமாறிக்கொண்டேன். இதில் பச்சையப்பன் கல்லூரியில் அவர் பட்டம் பெற்று, ஆனால் அதுக்கு முன்னே டாக்டர் மூவா திருப்பத்தூரில் நகராட்சி பள்ளி இருக்கு, அதில் ஆசிரியராக இருந்தார். அதுவே ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இங்கே இருக்கிற தாலுகா ஆஃபீஸ் அதில் தான் 10 ஆண்டுகள் இருந்தார். அங்கே இருக்கும் போது மதுரையில் அவர் வித்வான் பட்டம் பெறுகிறார். அதை பற்றி இந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கார். அப்போது எதிரில் ஒரு நாயர் இருந்தார். அவர் வீட்டுக்கு பெரியாருடைய சம்பந்தி இருக்கிறார். அங்கே வர பெரியார் வந்திருக்காருன்னா உடனே பூவாவும் போறாரு. பூவா போன உடனே அப்போ சொல்றாரு பெரியார்கிட்ட, இந்த பாருங்க, இந்த தம்பி எதில் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறார், தமிழ் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னாரு. அப்படியா தம்பி, சென்னைக்கு வரையான அதுதான் பாருங்க, வாய்ப்பு பயன்படுத்தி கொண்டோம். ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் த கீ டு சக்சஸ். வாய்ப்பு தான் நம்ம பல நிலைகளை கொண்டு போவோம். வரேங்க, அவ்வளோதான் பச்சைமன் கல்லூரிக்கு போகிறார். ஒரு ரகுநாயகம் இங்கே வரைக்கும் படித்து வந்தால் அங்கே கல்லூரியிலும் முதல் 4 மாணவர்களில்
இவரும் ஒருவர். அதுதான். இன்னொருத்தர் பிஎஸ்சி காலேஜில் தமிழ் துறை தலைவர் மாராப்போ குருசுவாமி அவர். இதை போல இவர்கள்லாம் அவரிடத்து பயின்றவர்கள் அப்படின்னு சொல்லணும். அதில் பயின்றது மட்டும் இல்லை, ஆனால் அதுக்கு பிறகு அவர் வேலைக்கு போல அவர் ஒரு ஜவுளி வியாபாரம் தான் செய்கிறார். அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம் ராமகிருஷ்ணா மேல்நிலைப்பள்ளி. அந்த ராமகிருஷ்ணா மேல்நிலைப்பள்ளி தாளாளராக இருந்து அந்த பள்ளிக்கூடத்தை சாதாரண நிலையில் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார். அவரை சொல்லிக்கணும். பல பொது வேலைகளில் தன்னை ஈடுபட்டு தமிழ் சங்கம் என்ற நிறுவினார். அது பார்த்தீங்கன்னா ஒரு கோவிந்தராஜ் என்ன ஒருத்தர் அவரை வரவழைக்கிறார். அவர் வரவழைத்து பேச சொல்றார் ராமகிருஷ்ணா ஸ்கூலில். நானே 4 மணி நேரம் பேசின ஒரே ஆள் அந்த கோவிந்தர். அது என்ன தெரியுமா பேச்சு? சிலப்பதிகாரத்தினை அந்த கண்ணகி காவிரி பட்டினத்திலிருந்து புறப்பட்டு அதுக்கு பிறகு மதுரை வந்து அதுக்கு பிறகு சேர நாட்டுக்கு பண்ணாங்க. அந்த அப்படியே அந்த வழியில் எல்லாம் எப்படிலாம் நடந்தது அப்படியே விவரிச்சாங்க. நம்ம தான் கூடவே போகிற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு அவர் ஏற்பாடு செய்திருக்கார் அப்படின்னு பார்த்தோம். கம்பன் கழகத்திற்கு பொருளாளர் அற்புதமான வேலை. ராத்திரி காலையில் 4 மணி 5 மணிக்கு எல்லாரும் இருக்கும். இருந்துட்டு குளிச்சுட்டு முடிஞ்சே 6 மணிக்கு வரும். அதை மாதிரி தான் வேலை செய்யுது. இங்கேருந்து காரைக்குடிக்கு போனோம். காரைக்குடியில் அதுதான் கம்பன் கழகத்தை ஏற்படுத்த கணேசன் அவரை பார்த்துட்டு இவரும் கூட வந்தார். அதே போல் எல்லாவற்றையும் அதுக்கு அடுத்தது அதே ராமகிருஷ்ணா ஸ்கூலில் நாங்கள் என்ன ஏற்படுத்தணும், திங்கள் சொற்பொழிவு மாதம் ஒருடைய நினைவாக ஒரு சொற்பொழிவு நடத்தும். அதுக்கு அவருக்கு உறுதுணையாக இருந்து நிறைய உதவி செய்தார். அதே போல் இன்னும் ஒன்று ஃபைன் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் கடை சென்னையில் தான் இருக்கும். நான் ஆரம்பிக்கும் போது என்னையே கேட்டார், என்ன நடராஜன் சென்னையில் இருக்கு, வேறொரு பெரிய ஊர் இல்லை, சேலத்தில் இல்லை, காஞ்சிபுரத்தில் இல்லை, இந்த சின்ன ஊரில் முடியுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், நான் ஒரு காரியத்தில் ஈடுபடாமல் இருப்பதை விட ஈடுபட்டு தோல்வி அடைவது மேல் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான். அந்த மேகாத கலை கழகத்தில் பலரை வரவழைத்து பல நடிகர்கள் பலரை வரவழைத்து மிகச்சிறப்பான அதுக்கு ரொம்ப கூர்த்துணையாக இருந்தார் அவருக்கு வரையும். அதே போல எல்லாருக்கும் இன்னொன்று விருந்தோம். அப்போ அவர் வீட்டுக்கு போனீங்கன்னாக்கா சாப்பிட்டா வர முடியாது. அதே நேரத்தில் அவருடைய துணைவியார் சரஸ்வதி இருப்பாங்க. எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கு. ஒரு ஞானசுந்தரம் அப்படின்னு இப்போ இருக்க இப்போதான் அவர் விருது கொடுத்தாரு சென்னையில் இருக்க தமிழ் அறிஞர். அவரை நாங்கள் தமிழ் மன்றத்துக்கு வரவழைச்சோன்னே அவரை ஹோட்டலுக்கு அடிச்சு போய் சாப்பாடு போட்டு இவர் அதுக்கப்புறம் கேட்டாரு, ஆமாம் எங்கே சாப்பிட்டாரு அப்படின்னாரு. ஹோட்டலில் சாப்பிட்டாரு. ஹோட்டல்லையா? வர்ற விருந்தினருக்கு ஹோட்டலில் அதை கொடுக்குறது. அடுத்த பிறகு யார் வந்தாலும் சரி நம்ம வீட்டில் சாப்பாடு கொடுங்க. அது வந்து யார் வந்தாலும் சரி அவங்க வீட்டில் தான் சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி ஏற்பாடு அந்த மாதிரி தான். அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய துணைவியாருடைய கண்களை தானமாக கொடுத்தார். அவரே தன்னுடைய உடலை தானமாக விட்டது திருப்பத்தூரில். அவர் தான் முதல் ஆள் திருப்பத்தூர் உடலை தானமாக கொடுத்து. அந்த மாதிரி பல காரியங்களில் அவர் ஈடுபட்டார். மனிதன் பிறக்கிறார், வாழ்கிறார், மறைந்து போகிறார். இதுதான் உலகத்தில் இருக்கிற நீதி. ஆனால் இறந்த பிறகும் பிறரின் உள்ளமையில் யார் வாழ்கிறார்கள் அதுதான் முக்கியம். இவர் அதே போல் தான்
மறக்க முடியாத ஒரு மாபெரும் மனிதர். பல நேரங்களில் அவரோட பழகியதை நினைத்து நான் மகிழ்ச்சி கூறுவேன். இதில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது அழைப்பதில் இளையவானில் ஆளுமை அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் எல்லாம் இளைஞர்கள். நான் என்னுடைய இளமை வாழ்க்கையை நான் சொல்கிறேன். நான் படித்தது பிறந்தது கிராமம்தான், திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு கிராமம். ஆனால் எங்கள் அப்பா வருவாய்த்துறையில் வேலை செய்யறதுனால தாக்கத்தாராக இருந்ததுனால நான் வேலூர், செய்யாறு, அரக்கோணம் இப்படி படித்து கடைசியாக வாணியம்பாடியில் வந்து நான் படித்தேன். படிப்பில் நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, வெரி இன்டெலிஜென்ட் கிடையாது, ஆவரேஜ் எவ்வளோ. ஆனால் பல வேலைகளில் என்னை ஈடுபடுத்தி அவ்வளோதான். வாணியம்பாடியில் நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்போல்லாம் 11 வகுப்பு இருந்தால் 12 கிடையாது, 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். அதுக்கப்புறம் 11ஆம் வகுப்பு வரும்போது தமிழ் மன்ற செயலாளர். தமிழ் மன்ற செயலாளர் அந்த தலைமை ஆசிரியர் கேட்கும்போது நான் அன்பழகன் பச்சைப்பன் செல்லவிருக்காரு, அவர் வரவழைக்கிறேன் அப்படின்னு. சரி அப்படின்ட்டார். நான் அதுக்கப்புறம் அன்பழகனுக்கெல்லாம் சொன்னப்பட அதுக்குள்ள அங்கே இருக்கிற ஆசிரியர்லாம் பார்க்கணும், அன்பழகனை கூப்பிடுறீங்க, அவர் டிஎம்கே வாக்கியா, அவரும் போய் கூப்பிடலாமா அப்படின்னு. உடனே நடராஜன் அவரெல்லாம் கூப்பிடக்கூடாது. நான் எல்லாத்திலும் இந்த பக்கம் அம்பலூர், வடக்குப்பட்டு, தெற்குப்பட்டு, ராமநாயக்கப்பேட்டை, அரசாங்கம் இங்கெல்லாம் நண்பர்கிட்ட போய் ஒரு 600 ரூபா அந்த காலத்தில் 49, 50 வசூல் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் வேணான்ட்டார். இப்போ என்ன பண்ணீங்க, இந்து உயர்நீர் பள்ளி செல்வராஜன் அங்கே தமிழ்நாடு செய்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து பொது மறை மாணவர் மன்றம் அப்படின்னு உருவாக்கணும். உருவாக்க மட்டும் இல்லை, யாரை வரணும்னா பாரதிதாசன், கூமு அண்ணல் தங்கோ, அதுக்கு அடுத்தது ஊரின் கல்வி யோக சுந்தரம், அவர் நம்முடைய மூவாவுக்கு ரொம்ப மாணவர் பெற்று யோக சுந்தரத்தி அவர் என்ன பண்ணாருன்னா சீராளன் அப்படின்னு பேரை மாற்றிட்டார். 3 பேருக்கு நாங்கள் வரவழைச்சோம். அதே ஆண்டில் 51 இப்போ இருக்கிற முன்புறாவது எதிர்ப்பு இப்போ கட்டடம் இருக்குது, அப்போல்லாம் மைதானம். வடார்காடு மாவட்ட திராவிட மாணவ முன்னேற்ற கழக மாநாடு நான் செயலாளர். அப்போவே அதாவது இளமையில் ஆளுமை அந்த வார்த்தை கொடுத்ததுனால இதெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எது இருந்தாலும் சரி, முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அது ட்ரை முடியும், நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. அதுதான் அந்த மாதிரி அதில் ஈடுபட்டோம். அந்த இந்த நேரத்தில் தான் இன்னும் ஒன்றையும் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போட்டோம். அந்த கல்லூரிக்கு வந்த பாடு கல்லூரியில் இதே டாக்டர் மூபா பச்சைமன் கல்லூரியில் இருக்கார். பச்சைமன் கல்லூரியில் இருக்கும்போது இங்கே திருப்பத்தூரில் இருக்கிறவராச்சே அவரை கூப்பிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியும், நான் சென்னைக்கு போகிறேன். அவர் அமைஞ்சிக்கரை அந்த தெரு அந்த வீட்டுக்கு போனால் வீட்டில் வெளியே என்ன எழுதியிருக்குன்னா, தயவுசெய்து என்னை சொற்பொழி விட்டு அழைக்காதீர்கள். அது மூவா வீட்டில் எழுதியிருக்கு. அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அழைக்காதீங்கன்னா கதவு தட்டுறேன். உட்கார என்னன்னா, நீங்கள் திருப்பத்தூரில் இருந்தவங்க எங்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் உங்கள் பேச்சை கேட்கலாம்னாங்க, அதனால நீங்கள் வரணும். அப்படியா, சரி, எவ்வளோ நேரம் பேசலாம் அப்படின்னா, நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசலாம். இந்த 1 மணி நேரம் நான் பேசிட்டு இந்த மாணவர்களுடைய காதலை கேட்க போகிறேன், இந்த காதலை விட்டுற போகிறேன். அதுக்கு நான் எவ்வளோ நேரம் செலவு பண்ணோம்? இங்கே 11 மணிக்கு வீட்டை விட்டு பண்ணோம், 12 மணிக்கு ட்ரெயினை, 4 மணிக்கு வாணியம்பாடி. நீங்கள் 6 மணிக்கு கூப்பிட்டோம்னா 7:30 8 ராத்திரி 12 மணிக்கு போட்டால் காலையில் 6 மணிக்கு போட்டோம். 18 மணி நேரம் நான் செலவு பண்ணணும் இந்த 1 மணி நேரம்.
தேவையா? மன்னிக்கணும், நான் வரலப்பா இப்போ வரவே இல்லை. நேரத்தை அவர் சொல்றாரு 18 மணி நேரத்தில் 8 மணி நேரம் அவங்க கொடுத்துட 10 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு 5 பக்கம் எழுதினாக்கா 50 பக்கம். நான் இறந்த பிறகு என்னுடைய எழுத்துக்கள் வாழும் அப்படின்னு சொன்னார். சில பேர் டாக்டர் அவருடைய நூல்களை படிச்சு என்னை பொறுத்தல அப்படி நூல்கள் அத்தனையும் நான் படிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒன்று, பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நேர்மறை எண்ணத்தை வளர்க்கணும் ஒரு நூல் தான். பகீம் சந்திரர் அப்படின்னு அவர் ஒரு நாவல் எழுதினார் வங்காளத்தில். என்ன அப்படின்னா, அப்போ ஐயர் ஃபேமிலி வரதட்சணை, அந்த வரதட்சணை காலத்தினால என்னாச்சு அப்படின்னு சொன்னாக்க, மாமியார் எங்கே பணம் கொண்டு வரல அப்படின்னு கேட்குறாங்க. பெருமக்கள் கொடுக்குறேன்னா இன்னும் வரலைங்க, வரல இல்லை வா கதை போயிட்டு வெளியே தெரிஞ்சு பணம் இல்லாமல் வீட்டுக்குள்ள நுழையாதுன்னு போட்டு கதை மூடி. அந்த மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இங்கே அப்பா வீட்லேயே அப்படி இருக்குது, மாமியார் வீட்லேயும் இப்படி இருக்குது. கிணத்துலேயே குட்டிலேயே விழுந்து செத்துடான்னு நேராக போகிறாங்க. போனால் காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. காட்டுக்குள்ளே கொள்ளைக்கூட்ட தலைவர் பிடிக்கிறான். கொள்ளைக்கூட்ட தலைவர் ஒரு ஆணும் ஒரு பெண்ணை பார்த்தா எப்படி இருக்கு? அங்கே தான் பாசிட்டிவ் நேர்மறை இருக்கணும். அவன் என்ன பண்ணுறான், வாங்க அம்மா தாய், எங்கள் தாய்க்கு பிறகு உங்களை தான் பார்க்குறேன், நீங்கள் தான் எங்கள் தாய், வாங்க அப்படின்னு மேலே சிம்மாசனம் உட்கார வச்சு நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்கிறேன். அதை பார்க்கும்போது படிக்கிற போது என்ன எண்ணம் வரும்? நேர்மறை எண்ணம். அதே போல தான் நூலில் மங்கை அரக்கோணத்தில் கணவனான கோத்துக்கிட்டு ரயில் ஏறினாங்க. அந்த மாதிரி நேராக பாம்பே போகிறாங்க. பாம்பேயில் ஒரு தேட் அது ஆனால் அந்த தேட்டுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்து கடையில் உட்கார வச்சு அதை மிச்சம் பண்ணுறாங்க. இதை போல படிக்கிற நூல்களில் கதைகளில் நேர்மறை எண்ணத்தை வளர்க்கக்கூடிய அளவுக்கு அதை போல அவர் செய்தார் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த நேரத்தில் தான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லுங்க, இளமையில் அவளுடன் அப்படின்னு சொல்லும்போது உலகத்திலேயே சாதாரண 1773 அமெரிக்கா உருவாச்சு. உருவாச்சுன்னா இன்னைக்கு நம்பர் 1 உலகத்தில் வந்தால் எதிராக அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயசு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது, 2 வயசு வரையிலும் கூட தெரியாது. 4 வயசு ஆச்சுன்னா பெரியவங்களுக்கு என்ன அறிவு இருக்குதோ அது 50% அந்த குழந்தை கொண்டு இருக்கு. 14 வயசுல 80% வந்துருக்கு. 18 வயசுல முழுமையாக வந்துருக்கு. அதனால தான் அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்க, குழந்தைகளுக்கு எடுத்து 18 வயசு ஆச்சுன்னே ஆனார் கிட்ட போயிட்டு வீட்டை விட்டு விடு. நம்ம நாட்டில் அப்படி இல்லை. 70 வயசு எங்கள் அப்பா என்ன கொடுத்தான் அப்படின்னு கேட்குறேன். பிறர் நம்பி இருக்கணும். உனக்கு கை இருக்குது, கால் இருக்குது, கண் இருக்குது, நீ வளர்த்துக்கொள்ளணும். அதுதான் என்ன அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் வளர்ப்பு. அங்கே அமெரிக்காவில் அந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் அப்ரஹாம் லிங்கன் சாதாரண ஆள், அவங்க அப்பா மரம் வெட்ட ஒரு காட்டு, இந்த ஆள் படிக்கிறது கூட வசதி இல்லை, அடுப்பு கவுந்து படிச்சுக்கிட்டு அந்த அடுப்பு வெளிச்சத்தில் படிக்கிறது அப்ரஹாம் லிங்கன். அதே நேரத்தில் படிச்சுட்டு அவருக்கு என்னன்னா அந்த அரண்மனையை பார்க்குறாரு, ஒயிட் ஹவுஸ், வெள்ளை மாளிகை, ஜனாதிபதி இருக்குது. இந்த மாளிகையை நான் எப்போ போய் உட்கார போகிறேன், முடியுமா? முடவன் ஒவ்வொரு ராஜப்பட்ட மாதிரி எப்படி முடியும்? ஆனால் தன்னை வளர்த்துக்கிட்டாரு, லாயர் 22 முறை ஃபெயில் ஆகிறார்.
ஒவ்வொருவரும் செய்தாகணும்னு சொல்லுவார். இந்த ஸ்கீம் நாட் அஃபோர்ட், அது ஒரு சரித்திரை தவிர வீழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதை போல கடைசியில் அவர் அதே மாதிரி ஜனாதிபதி ஆனார். நான் உலகத்தில் பார்க்காத ஒரே ஒரு கண்ட அரசியல் எல்லா இடங்களுக்கும் போயிருக்கேன். இங்கிலாந்துக்கு போனேன்னா இங்கிலாந்தில் லண்டனில் ஒரு பெரிய ஸ்கொயர் இருக்கும். அண்ணா தெருக்கு மாதிரி அங்கே வந்து ட்ரெஃபால்கர் ஸ்கொயர். ஏன்னா நெப்போலியனை எதிர்த்து ட்ரெஃபால்கர் இடத்துல வெற்றி பெற்றதுனால ட்ரெஃபால்கர் ஸ்கொயர். அங்கே உயரமும் ஒரு 20-30 அடி உயரம். அதுக்கு மேலே அந்த நெல்சன் சிலை, கீழே என்ன ஆயிடுதுன்னா தெரிஞ்சுங்க. நானும் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுறேன். ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் a quarter of an hour before my work starts, and that has made a man of me. என்னுடைய வேலையை துவங்குவது இருக்கு 15 நிமிடங்களுக்கு முன்னால் நான் தயாராகி கொண்டேன். அதுதான் என்னை கடவுள் உயர்த்தியது அப்படின்னு. அதனால் எப்பவுமே லேட்டாக வராதிங்க, எங்கே போனாலும் முன்னாடி போகணும். அது மட்டும் இல்லை, அதை பார்க்கும்போது நான் கேட்டேன் அந்த ஜெயில ஏங்க கென்னடியை சுட்டு கொண்டுட்டாங்க, கென்னடிய சமாதி எங்கே இருக்கு அப்படின்னு வாங்க பார்க்குறோம்னா அந்த கென்னடி சமாதிக்கு போன உடனே அங்கே என்ன தெரியுமா எழுதியிருக்கு, ஆஸ்க் நாட் வாட் த கண்ட்ரி கேன் டூ ஃபார் யூ, ஆஸ்க் வாட் யூ கேன் டூ டு யுவர் கண்ட்ரி. இந்த நாடு உனக்கு என்ன செய்யணும்னு கேட்காது, இந்த நாட்டிற்கு நீ என்ன செய்வாய் என்று கேட்க. அற்புதமான வாழ்க்கை. இதை போல அந்த நிலைமையிலேயே அந்த ஆளுமை எப்படி வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு அவனால் எப்போது என்ன தோக்கடிச்சுவேன். அவன் தோக்கடிச்ச பிற்பாடு அந்த பெரும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, இவனை தோக்கடி காரணம் ஈட்டன் என்ற பள்ளிக்கூடத்தை நான் படித்து அங்கே கால்பந்தாட்டை கொடுக்கக்கூடிய தலைவன் நான். அங்கே பெற்ற பயிற்சி, கற்ற கல்வி, அனுபவம், அதுதான் எனக்கு இங்கே தோக்கடித்தாங்க. அதனால் இங்கே இருக்குன்னாக்க எந்த வேலை விட்டாலும் சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தி கீ டு சக்சஸ். அதாவது வாய்ப்பு தான் வெற்றியை தேர்ந்தெடுக்கும். இந்த வேலையை செய்யணும்னு சொன்னாலும் சார் அவன் நல்லா செய்வான், அப்போ அவனுக்கு போயிடுது. அடுத்த முறை இன்னும் கூப்பிட மாட்டேன், அவ்வளோதான் கூப்பிடுவேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் எந்த வேலையும் கொடுத்தாலும் தெரியும் இல்லை முடியாது அப்படின்னு சொல்லுவேன். இதே ஜனநாயகம் இருக்க அடுத்து போயிட்டு இந்த மாதிரி நான் ஃபைனான்ஸ் அசோசியேஷன் ஆரம்பிக்கிறேன். என்ன திரும்ப சொன்னார் பார்த்த உடனே மெட்ராஸில் இருந்து காஞ்சிபுரத்தில் இல்லை, சேலத்தில் இல்லை, வேலூரில் இல்லை, இங்கே ஆரம்பித்தா நடக்குமா அப்படின்னு நான் தான் சொன்னேன். ஒரு வேலையை ஈடுபடுவதை விட ஈடுபட்டு தோல்வி அடைவது மேலும். ஆனால் அதே வேலையை ஆரம்பித்தோம், அதே ஜனநாயகம் தான் இடம்பெற்றார்கள். 10 வருஷம் அதை நாங்கள் நடத்தணும். அதனால் என்னென்னா உங்கள் ஆளுமையை வளர்த்துக்கொள்ளணும். அதுதான் இளமையில் ஆளுமை. இப்போ அடைக்கிறேன்னா பின்னால் பார்த்துக்கலாமேன்னு நினைக்கிறது. நான் எப்பவுமே ஒரு வாய்ப்பு கிடைச்சு விடவே மாட்டேன். எந்த வாய்ப்பு அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கவர்னரும் தெரியும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 1982 மிஸ்ஸஸ் கரியாலின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அந்த அம்மா என்னை பற்றி தெரியும். நடராஜன் இப்போ ஆகஸ்ட் 15 வருது. ஒரு முக்கியமான வேலை என்ன, தென்னங்கிரி வீடுகளில் நடந்தோம். சென்னையில் எவ்வளோ பண்ணேன் சொல்லி சொல்லுங்க. 1000 எஸ், 2000 எஸ், 5000 எஸ், 10,000 எக்ஸ்ன்னு. ஒரு சாதாரண இந்த மாதிரி கிரவுண்டில் 10,000 தென்னை செடி நட்டுருந்தாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஒரு செடி 10,000 தென்னை செடி நட்டுனா எவ்வளோ கஷ்டம். ஆனால் முடியும். எஸ்
கடுமையான வேலை. இருந்தவள மாணவர்கள், ஆசிரியர்கள் அவங்க எல்லாரும் சேர்த்து கூப்பிட்டு என்ன பண்ணோம், ஒரு செடி 8000 ரூபாய் வீட்டுக்கு போயிட்டு மாணவர்கள் 3000 மாணவர்கள் வீடு வீடாக போனாங்க. 8000 ரூபாய் தலைக்கு பண்ணாங்க. அதே மாதிரி குழி வெட்டணும், 3க்கு 2க்கு 2 வெட்டணும். அந்த மாதிரி குழி வெட்டணும். 7000 குழிகள் வீட்டில் இருந்தாங்க. ராணிப்பேட்டை இருக்கு, நவலத் பார்க், அங்கே தான் 10,000 தென்னஞ்செடி ஆர்டர் கொடுத்து அப்படியே இந்த தென்னஞ்செடி எடுத்துட்டு போயிட்டு அது எல்லாத்தையும் வச்சு முதல் செடி மாநில கல்லூரியில் நம்ம எம்பிஆர் நடுறார். 2வது அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் காளிமுத்தி அவர் நடுறார். 3வது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை சேர்ந்த நிரஞ்சன், நம்ம சேர்ந்த சீஃப் அவர். அவ்வளோதான். ஒரு மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்கே பட்டாலும் 10,000 நட்டாச்சு. எப்படி முடிஞ்சு? அதுதான் நான் என்ன சொல்றேன், எந்த ஒரு பொறுப்புனாலும் தெரியும் நம்மளால முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்றேன் இதெல்லாம் நம்மளால எங்க முடிய போகுது, அது அவனால முடியும். அவன்கிட்ட கொடுங்க, அவன்கிட்ட கொடுங்க. அதனால நல்ல தலைப்பு, இளமையில் ஆளுமையை வளர்ச்சி கொள்ளுங்கள் அப்படின்ற நல்ல எண்ணங்களை அவர் சொன்னார். அதுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வளர்ச்சி கொள்ளுங்கள் அப்படின்னு அதுக்கு இதே போல தான் எடுத்துக்கிட்டாக்கா நான் தமிழ்நாட்டு செயலாளராக இருந்தபோது ஜிடி நாயுடுனா சாதாரணமாக ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வரவே போகிறேன். மேர் வேஸ்ட் ஆஃப் டைம், தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு நான் பல முறை பார்த்து அவருடைய வந்தார். 1953 மார்ச் மாதம் முதல் வாரம் எங்கள் பிரின்சிபலுக்கே ரொம்ப ஆச்சரியம். ஏன் நான் கூப்பிட்டு வரல, நீ கூப்பிட்டு எப்படியா வராது? நான் ஒவ்வொரு மாதமும் அவருக்கு தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தேன். கடைசியாக வரணும்னு சொன்னார். வந்த உடனே அற்புதமாக அவர் பேசினார். அதுக்கு பிறகு இங்கிருந்து எங்களை வர சொன்னார். மாணவர்கள் ஒரு 7 பேர் அவருக்கு ஒரு 3 days அவருடைய கெஸ்டாக இருந்தார். அதை போல என்ன வேலையெல்லாம் சொல்லுன்னா, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் முடியாது அப்படின்னு நினைக்கிறது. அதை போல எல்லாவற்றுக்கும் கேம்ப் ஆகட்டும், இன்னொன்று சொல்கிறேன். நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் என்எஸ்எஸ் போகணும். என்னுடைய பொள்ளாச்சிக்கு போகிறேன். பொள்ளாச்சியில் ராதாகிருஷ்ணன் ப்ரொஃபஸர், அதுதான் என்எஸ்எஸ் பிரசிடண்ட் ஆஃபீஸர். எல்லாத்தையும் பார்த்தேன். அப்போ சொன்னார், சார் இங்கே ஒரு பையன் இருக்கான் சார், அந்த பையன் மாலை நேரத்தில் இங்கே இருக்கிற அந்த சேரிக்கு போய் பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறான் சார். அப்படின்னா மாலை போகிறாங்க. மாலை நேரம் வந்தாங்க. தெரியுமா போய் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு பையன் செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு 8 வருஷத்துக்கு பிறகு திரும்பி போகிறேன். அப்புறம் இந்த ராதாகிருஷ்ணன் பார்த்தேன். அந்த ரங்கநாதன் என்ன பண்ணுறாங்க, அதை பாருங்கள். ஆனமலையில் 6 ஏக்கர் வாங்கி 75% அநாத பசங்களை அவளை காப்பாற்றுறாங்க அப்படின்னு இலங்கையிலே பாருங்க எப்படி அந்த பிள்ளைகள் வேலை செய்யலாம்னு நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம முயற்சி செஞ்சோம், நம்ம முடியும் அப்படின்றது. இன்னொன்று நான் சொல்லுவேன், இது மணவாளத்தில் நான் ஹெட்மாஸ்டர் 70-71. இப்போ அங்கே ஷெப்பர்ட் ஸ்கூல் இருக்குது, லிங்கண்ண மணி ஸ்கூல் இருக்குது, இவங்க 2 பேரும் என் ஸ்கூல் இருக்கு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷெப்பர்ட் ஸ்கூல் அந்த இடத்துல நாகராஜன் ஒரு ஆள் சேர்ந்து அந்த ஆள் படிச்சுட்டு அவர் பேங்கில் போயிட்டா டெல்லியில் இருக்கார்.
ஆனால் நான் சொல்லும்போது நேருடைய கொட்டேஷன், நேரு அவருடைய பாடல், அதில் ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படின்னு ஒரு கவிஞர், the wounds are lovely, dark and deep, but I have promised to keep, and miles to go before I see, and miles to go before I see. அடர்ந்த காடுகள், அழகிய காடுகள், அவைகள் என்னை கவருகின்றன, ஆனால் கடமைகள் என்னை அழைக்கின்றன. நான் போக வேண்டியது நெடுந்தூரம், நான் போக வேண்டியது நெடுந்தூரம். இதுதான் இந்த கண்டிஷன். இன்னைக்கும் டெல்லிக்கு போனீங்கன்னா நேரு 17 வருஷம் வாழ்ந்த தீர்மூர்த்தி மஹால் அந்த டேபிளில் அந்த ரைட் சைடில் அந்த கவிதை. இதை நான் சொன்னேன். இந்த நாகராஜன் திறந்தபள்ளி நாகராஜன் போனால் பாருங்க, மரத்துக்கா எதிர்ப்பு. அப்புறம் எனக்கு எழுதினாரு சார், இந்த கவிதை ஒன்று சொன்னீங்க சொல்லு. நான் எழுதியேன், இல்லை ஃபோன்லேயே சொன்னேன். அப்போ அதுக்கு பிறகு மறக்கிறேன். அதை போல நாம் மற்றொரு தொண்டத்தை கேட்கிறேன். அதே போல் நடக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு நான் அவர் பல நூல்களில் ரகுநாயகத்தை பொறுத்த வரைக்கும் மூவா எங்கள் ஆசிரியர் மூவா ஒரு சிறந்த வழிகாட்டி, சிறந்த ஆசிரியர். அவர் மதுரை பல்கலைக்கழகத்தில் துணை கொஞ்ச நாள் இருந்திருந்தார். இந்திய முழுமைக்குமே யூஜிசிக்கு அவர் சேர்மன் ஆயிருந்தார். அது கூட இறந்துட்டார். அந்த மாதிரி ஒரு சிறந்த மனிதர். அவரிடத்தில் படிச்சிருக்கார். எனவே அதுதான் நான் என்ன சொல்றேன், 5 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுருக்கேன். பாருங்கள், அதிலிருந்து சிலர் கேட்டுக்கிறார். கேளுங்கள், அதிலிருந்து சிலர் கேட்டுக்கிறார். பாருங்கள், கேளுங்கள், படியுங்கள். வார்த்தைகளை சொன்ன மாதிரி என்ன என்கிட்ட அப்போ இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா சட்டை கட்டியாக இருக்கும். இன்னைக்கும் நான் பிறந்தது 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் 4 மணி நேரம் படித்ததில் எது முக்கியமோ அந்த பழக்கம் நம்மளுக்கு நல்ல பழக்கம் இருக்கும். இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், நல்ல பழக்கத்தை கற்றுக்க மாணவர்கள். எனக்கு ஒரு நாள் சொன்னாங்க 94 வயசு 94 வயசுலேயே எப்படி இருக்கும் ஹேபிட், நல்ல பழக்க வழக்கங்கள். அதுதான் வாணிபடியில் நான் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் கிரவுண்டில் விளையாடுவோம். மார்க்கெட் விளையாடுவோம், பிளாட்ஃபார்ம் விளையாடுவோம். விளையாடுறப்ப எல்லாம் டீ கடிக்க போவாங்க. எல்லாம் டீ குடிப்பாங்க. நான் டீ கூட குடிப்பேன், காஃபி குடிப்பேன். சரி, என்ன நீ ஒன்று குடிக்கணும், அமெரிக்கன் குடிங்க அப்படின்னா. அமெரிக்கன்னா என்ன அப்படின்னா, காஃபிக்கு எவ்வளோ பாலோ அந்த பாலுக்கு மேலே ஹாட் வாட்டர் குடிச்சோம், அதான் அமெரிக்கன். அதே மாதிரி நான் பெரியவன் பண்ணாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வேலை செய்யும் போது தாஜ் கவர்மெண்ட் ஹோட்டலில் போனேன். என் ஃப்ரெண்டு தண்ணி போடுறேன். கமாண்ட் ரத்னா ஹேவே அப்படின்னா சாரி ஐ டோன்ட் ட்ரிங்க். நீ கம்பெனிக்கே லாய்க்கு இல்லையா? நான் போகிறேன், உட்காரு. ஏமா கிரிக்கெட் கொண்டாங்க. கிரிக்கெட்னா என்னன்னாக்கா ஜூஸ், அந்த ஜூஸில் 2 ஸ்ட்ரா போட்டு கொடுப்போம், அதான் கிரிக்கெட். அந்த மாதிரி என்னன்னாக்கா பழக்கம். ஐ நெவர் ஸ்மோக். அந்த பழக்கம் நல்ல பழக்கம். இந்த உலகத்தில் ஒரே மாதிரி தான் வழக்கம். அந்த ஒரு முறை வளர்ந்து நல்ல முறையாக நல்ல வாழ்க்கையாக நாம் வாழணும். அப்படி முடிவெடுத்து வாழணும். அவர் படைத்த நூல்கள் எடுத்துட்டாக்க மூவா எங்கள் ஆசிரியர்.
ரகுநாயகம் 100 அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு, அது பார்க்கலாம். தமிழ் அறம் அது பார்க்கலாம். குடியிய வாழ்வு சிறுகதை தொகுப்பு, கம்பன் படைத்த காவிய மாந்த, ஜாதிகள் இல்லையடி, தமிழர்கள் ரகுநாயகம் ஒரு வாக்கும் வாழ்வும், இதெல்லாம் எந்த புத்தகம் தேர்ந்து படிக்கிற பழக்கம். லைப்ரரி எத்தனை பேர் படிச்சிருக்கோம். இப்போ என்ன சொல்லிங்கன்னா, சரி பார்க்கறது தப்பு இல்லை, ஆனால் எவ்வளவு நேரம் பார்க்கணும். தொலைக்காட்சியே பார்த்துருக்கு, அதுக்குன்னு ஒரு நேரத்தை கொடுத்து, அதுதான் கெட்டமெண்ட் ஃபைல் வைப்பாங்க. நான் சொல்லுவேன், நல்ல பழக்கம் கெட்டமெண்ட் ஃபைல் வைப்பாங்க. இந்த ஆடிட்டர் பேர் என்கிட்ட வந்து சார், என் பையன் இங்கே டான்மா ஸ்கூலு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, சரியாகவே படிக்க மாட்டேன், நான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவேன். படிச்சது என்ன பண்ணேன், எவ்வளோ நேரம் ராத்திரி 12 மணி வரையிலும் படிக்கிறேன், காலையில் 4 மணிக்கு. நான் சொன்னேன், நீ பாஸ் பண்ண மாட்டேன். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, 11லேருந்து 3 மணி வரைக்கும் படிக்கிறது. அப்போதான் இந்த சீர்குடல் வேலை செய்யுது, கல்வியில் வேலை செய்யுது. 11th one, go to bed anyone, வெளியில் சரி, காலையில் 4 மணி 5 மணி. அதை போய் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ண. நான் மாதிரி தான் என்ன போல யார் பேசுகிறாங்களோ அவங்க கேட்டுருந்தா அந்த பையன் சொன்னேன். அதுக்கப்புறம் கொடுத்தான். அதுக்கப்புறம் 12th பாஸ் பண்ணால் நல்ல பழக்கம். அதுக்கப்புறம் மெட்ராஸ் போனான், ஆடிட்டர் ஆல் இந்தியா லெவல்லே பெரிய ஆடிட்டர். நெதர்லாண்ட்ஸ் போனான், நெதர்லாண்ட் அதுக்காக கல்யாணம் ஆச்சு, அந்த பொண்ணும் ஆடிட்டர், போத் ஆர் ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைக்கப்படுறது ரொம்ப நல்லது. உடனே தியானம் அவர் கொடுத்து, அப்படி மண்ணில் கண்ணுடைய கொடுத்து, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பயிர் 100வது விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லை, ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து வருஷம் இதே போல ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணாங்க. எல்லாரும் அவர் கேட்டு அந்த ரகுநாயகம் 100 அப்படின்ற மன்னர்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமான கட்டுரைகள். டாக்டர் சுனாசேஷன், நந்தி குப்தம் தீட்டியர், வேதாந்தம் ஆசிரியர் பலர் எழுதியிருக்காங்க. வேதாந்தர் நாகராஜன், தர்சை ராமநாதன், இதை போல நல்ல புத்தகங்களை நாம் கொடுக்கணும். இன்னொன்று சொல்லுங்க, யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா, நான் வாணிப்பாட்டிலிருந்து திருப்பத்தூர் வந்து கேட்பேன். சைக்கிள் அந்த காலத்தில் நான் சொன்னது 50 அந்த மாதிரி பேசு. ஏன்னா ஒரு நல்ல பேச்சு 100 புத்தகங்களை படிக்கிறதுக்கு சமம். அதுபோல பல கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் கடைசியாக ரகுநாயகம் சிறந்த மனிதர், பண்புள்ள மனிதர், எல்லாருக்கும் தொண்டு செய்யணும் அப்படிங்கிற மனிதர், எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற அத்தகைய ஒரு மனிதர் நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தை அமைத்து
நீண்ட நாள் பணியாற்றினார். அதே போல பல கழகங்கள் தோன்றுவதற்கு காரணமாக குறிப்பாக கம்பன் கழகம் இப்போ 47வது ஆண்டு நாங்கள் நடத்தினோம். அவர் பல ஆண்டுகள் அவர் பொருளாளராக இருந்து மிகச்சிறப்பாக அவர் செயல்பட்டார். தமிழ் சங்கத்தில் செயல்பட்டார். இப்படி அவருடைய அறக்கட்டளையில் கலந்து கொண்டு சில கருத்துக்களை உங்களோட பரிமாறிக்கொண்டால் அந்த குடும்பத்தவருக்கு நான் தெரிவித்து கொண்டேன். அதே நேரத்தில் இவ்வளவு நேரம் ஏதோ ஒரு கருத்து நீங்கள் பின்பற்றினால் என்ன பற்றி திருமண வாருங்கள் தெரிந்து கொள்கிறார். கேளுங்கள் தெரிந்து கொள்கிறார். படியுங்கள் தெரிந்து கொள்கிறார். பங்கு பெறுங்கள். இதில் 27 பேர். அதே நேரத்தில் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பேசணும், பகிர்ந்து கொள்வோம், ஷேர் தெரிந்து கொள்வோம். எனவே இப்படி இருக்கும்போது இந்த அறக்கட்டளை சார்பில் இந்த நிகழ்ச்சி ஏற்பட்டு அவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை தெரிவித்துக் இது போல ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியை கலந்து கொள்ளுங்கள். மேலும் மேலும் வாழ்வியல் வளம்பெறுக அப்படின்னு சொல்லி இந்த அறக்கட்டளைக்கு நன்றி விடைபெறுகிறேன்.